வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு தான் வந்து என்னோட 18th பர்த்டே. ஸோ வந்து இன்னைக்கு தான் வந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ பாருங்க, அதை வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, பொறுமையா பாருங்க. இவங்க மெஹந்தி நல்லா இருக்கா? நைட்டு உட்காந்து வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக 11 o'clock ஆரம்பிச்சேன். 11:50 கூட முடிச்சேன். அவ்வளோதான். நல்லா இருக்கா மெஹந்தி? அப்படியே ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் இந்த பக்கம் பாருங்க. அவ்வளோ கைஸ் வந்து நான் பால் குடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கோயிலுக்கு போகணும். அப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து ஆக்சுவலாக என்னன்னா, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 9th month போடலாம், செகண்ட் 9th month போடலாம். இப்போ ஒரு 1 month பிஃபோர் அவங்க அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு வரணும். அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தேன்ல, வெயிட் போடுறதுக்கு, அது வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஜாலி நம்ம வந்து இப்போ பால் குடிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்ணணும், சைட்லாம் வந்து பிடிக்கணும். கொஞ்சம் வந்து மீடியம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால சும்மா லைட்டாக தலை மட்டும் மாறிட்டு நாங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரப்போம். அவ்வளோதான். பார்த்துட்டு வந்து அப்புறம் வந்து அது சொல்லிட்டு நான் என்ன பிளட் டொனேஷன் பண்ண போகிறேன். பிளட் டொனேஷன். ஸோ அதான், அதனால தான் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். நிறையா வெயிட் போடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான். இப்போ நான் போய் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் பிளட் டொனேஷன். மெஹந்தி நல்லா இருக்குப்பா, பொட்டு வச்சுட்டுப்பா. எல்லாரும் தான் போறோம். போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு. என் மெஹந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. ஸோ நான் வந்து மெஹந்தி ஆர்டர் எடுக்கிறேன் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மேபி வேறு ஏதாவது வீடியோ பார்க்காம புதுசாக சேனலுக்கு பார்க்குறீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜு, ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஎம் பண்ணுங்கள் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில். என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டை கூட டிஎம் பண்ணலாம் நீங்கள், இந்த புக்கிங்கை பற்றி, மெஹந்தி புக்கிங் பற்றி. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் போகலாம். என்னோட தற்போதைய அவுட்ஃபிட்டு சும்மா வந்து ஒரு மேலே டாப்பு பேண்ட்டு பலாசோ மாதிரி. ஸோ அவ்வளோதான். போய் ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி பண்ணிட்டு போகிறேன். பாய். வந்துட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து புது ட்ரெஸ் போடலாம். போட்டுட்டு பிளட் டொனேஷனுக்கு போகலாம். ஓகே, பாய். பார்த்துட்டோம். அழகா இருக்கு பாப்பா, கியூட்டா இருக்கு. குழந்தை எப்படி இருக்கு? கியூட்டா இருக்கு. மெஹந்தி இப்போதான் ஒழுங்காக காட்ட முடியுது. ஆட்டோவில் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன். நான் இந்த மாதிரி போட்டதில்லை. அரபிக், இந்த மாதிரி அரபிக் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நாங்கள் அவங்க வந்து வந்துட்டு அப்புறம் தூங்கிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் பர்த்டே கேக் கட்டலாம். அப்புறம் மெஹந்தியை காட்டிகிட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான், போகலாம். அந்த பாருங்க வலிச்சு அடிக்கிறது. மூஞ்சி ஏன் அப்படி இருக்கு திடீர்னு? ஆகுது நைட்டு. இப்போதான் வந்து நாங்கள் முடித்தோம். ஆக்சுவலாக வந்து மார்கழி பூஜைலாம் நடக்கும்ல, 2.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. இப்போதான் வந்தேன். வந்து இப்போ வந்து கேக் வெட்ட போகிறோம். எல்லாரையும் கூப்பிடணும். எல்லாரும் தூங்க போயிடுவாங்க போல். மறுபடியும் கூப்பிடணும். கண்ணு வேறு லைட்டாக வீங்கி போயிடுச்சு. இந்த கண்ணு அரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் கூப்பிடலாம். அதையும் ஏற்றி விடுவானே. இதுவாயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. மூவி தெரியாம முடி முக்கிய விட்டுக்கா. நல்லா தெரியும். மாசத்துல பாருங்க ஒரு கேக்கு போட்டோ காமிச்சிருப்பேன்னா. ஸோ அதான் ஒழுங்காவே இருக்குல்ல தாத்தா, நல்லா பண்றது. கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கோயிலுக்கு போடுங்க பிரசாதம்.
இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட போறேன். ஸோ காய்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டே, பர்த்டேக்கு வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக கடுப்பாயிடுச்சு. கோயிலில் வந்து 2.5 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. அது வந்து நாங்கள் உட்காரணும்னு உட்காந்தா வேறு விஷயம். லைக் வந்து மார்கழி பூஜை பண்ணுவாங்கள்ல ஒருத்தவங்க, யாராவது ஒரு டெய்லி ஒருத்தவங்க பண்ணுவாங்க மார்கழி பூஜை சாமிக்கு. அது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 hours to 4 hours ஆகும். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருக்கலாம். அர்ச்சனை பண்ணுறது வந்து ஒரு 15 minutes ப்ராசஸ் என்னமோ தான். அது என்ன பண்ணுறது, அவங்க வந்து டக்குன்னு வந்துட்டாங்களா. அப்புறம் நாங்கள் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அப்புறம் தான் போனோம் நாங்கள், அவங்க ஆரம்பிச்சிட்டோன்னே. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் உட்கார வந்து 3 hours வந்து சும்மாவே உட்காந்துருந்தோம். நாங்கள் அந்த அபிஷேகம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால செலப்ரேஷன் டைம் ஆகிடுச்சு. இங்கே வீட்டுக்கு வரதுக்கே 11 o'clock தான் வீட்டுக்கே வந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. நான் வந்து கேமராவும் அரேஞ்ச் பண்ணல, என் தாத்தாவும் ஒழுங்காக ஷூட் பண்ணலையா. இந்த பக்கம் லைக் இந்த பக்கம் ஷூட் பண்ண சொன்னால் அவங்க இந்த பக்கம் ஷூட் பண்ணிட்டாங்களா. அது வேறு எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. பர்த்டே வீடியோ ஒழுங்காக போடணும்னு நினச்சேன், இது பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நான் போடுறேன், நீங்கள் அதை பாரு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பிளட் டொனேஷன் பற்றி நான் சொல்லணும். பிளட் டொனேஷன் வந்து நான் பண்ணலான்ட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக வந்து 6 மாதம் முன்னாடியே வந்து பர்த்டே அன்னைக்கு நான் பண்ணணும், பர்த்டே அன்னைக்கு பண்ணணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் அந்த வெயிட் போடுறதுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒழுங்காக சாப்பிடல, அதனால வெயிட் போடல. ஆக்சுவலாக வந்து 2 kgs நான் 42 பாயிண்ட் சம்திங் இருக்கேன். அதாவது 2.5 kgs வந்து இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் போய் கேட்கவும் இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து வேணாம் ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு நாங்கள் போய் அப்புறம் அங்கே வேணான்னு சொல்லுவாங்க, எதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம 18th இயர்லேயே எப்பயாவது பண்ணலாம். 18th இயர்லேயே இப்போ வெயிட் போட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். வர காது வேறு நான் கொடுத்துருந்தா காது குத்திக்கலாம். இப்போ காது குத்திட்டேன்னா அதுக்கப்புறம் 6 மாதம் பண்ண முடியாது. ஸோ ஓகே, பார்க்கலாம். நான் வந்து பிளட் டொனேஷன் பண்ணது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு நேற்று. ஏன்னா நான் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணிருந்தேன்னா இவ்வளோ இதுவாக இருக்கும். 6 மாதம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் நான் அதுக்கான ஒரு எஃபோர்ட் எடுக்கிறேன்னா வெயிட் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு நேற்று நான் 2 kgs இருந்தா. ஆக்சுவலாக அது அதனால 1 மாதம் முன்னாடி டெய்லியும் 2 மட்டும் சாப்பிடுவேன். ஃபுல்லாக 1 மாதம் முன்னாடி பண்ணேன். கொஞ்சம் வெயிட் 37 38 இருந்தேன். 43 கிட்ட வந்துட்டேன். பட் இன்னும் 2 kgs வந்து தான் அதான் இருக்கும். ஓகே ஃபன், பார்த்துக்கலாம். நம்ம வந்து 18th பர்த்டேலாம் பண்ணலாம், 18th இயர்லேயே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, பர்த்டே வீடியோ. அண்ட் எனக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம நியூ-இயருக்குள்ளே அடைய முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த வீடியோவே வந்து நியூ-இயர் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யா, நம்ம வந்து ஜனவரிக்குள்ளே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடையணும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லோரும். என் மெஹந்தி நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மெஹந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் உட்காந்து. நல்லா இருக்கே. கொஞ்சம் இந்த மாதிரி நான் போடுறதில்ல, குண்டாக பெருசாக போடுவேன். நானே குட்டியாக போட தெரியும், பட் ஸ்டில் நான் வந்து இதுமாதிரி போட்டிருப்பேன். நான் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. பாய் கைஸ். ஏதோ தோட்டக்காரி மாதிரி இருக்கு. மாதிரி கம்பல் போடல, நேற்று பெரிய கம்பல் போட்டிருந்தேன்ல, கோல்டு கம்பல் அவுத்துட்டு இப்போ கோல்டு கம்பல் மறுபடியும் போடணும்னா அவ்வளோதான். பாய், see you next video. Please do subscribe. இப்போ நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.